வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதை கேட்டுங்க. அதே கீரை நெல்லி தழையை எடுத்து அரைச்சி உப்பு வச்சு அரைச்சிங்க. அரைச்சி அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். தழையை நல்லா சுத்தம் பண்ணி பச்சை தழையை சுத்தம் பண்ணி உப்பு வச்சு அரைச்சி அது நல்லா பிசைஞ்சி உடல் முழுக்க தடவி வந்தீங்கன்னாக்கா மேலே நமிச்சல், சொறி, சிரங்கு, அரிப்பு கிரிப்பு எதுவும் இருக்காது. அதை மாதிரி டெய்லி தடவி பாருங்கள். தடவி பார்த்தாக்கா அதனுடைய குணம் தெரியும் உங்களுக்கு. அந்த கீழா நெல்லி தழையில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அந்த கீழா நெல்லி தழையை உப்பு தான் வைக்கணும். வச்சு நல்லா அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி ஊற வச்சு உடம்பு குளிங்க. அந்த நமைச்சல் இருக்காது, சொறி சிரங்கு இருக்காது, அரிப்பும் இருக்காது. அது எல்லாத்துக்குமே நல்லது. ஆம்பளையும் செய்யலாம், பொம்பளைங்களும் செய்யலாம், சின்ன குழந்தைங்களுக்கும் செய்யலாம். அந்த நமைச்சல் நாளில், அந்த வெய்ய நாளில் நமைச்சல் வருது, அந்த குழந்தைங்களுக்கு அதை அரைச்சி உடம்புல தேய்ச்சி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு ஊற்றி விடுங்க. நமைச்சலே இருக்காது. சொறி சரங்கு எல்லாத்துக்குமே அது நல்லது. அதை செய்து பாருங்கள். செய்திங்கன்னா அதனுடைய நல்ல தீர்வு தெரியும்.